இன்னும் ஏமாத்திர மாட்டியா? இனிமேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஒரு வெக்கமா வருது. நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல எல்லாரும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த ஐஸ்கிரீமை பானம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது இவ்வளவு கட்டியா அழகா இருக்கு. அதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கூட அவ்வளவு அதுக்குள்ள கரைஞ்சி அண்ணாக்கு வந்து போச்சு எல்லாமே. இதே மாதிரி தானே நான் உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கேன். நீ மட்டும் இல்லைன்னு வையன் செத்து போயிருந்தீங்க. கண்டிப்பா தேவதாஸ். அஞ்சில் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அது எப்பவுமே ஜோடியா தான் இருக்கும். அது இறப்பறக்க போகும்போது கூட தனியா போகும். இன்னொரு பறவை வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வரைக்கும் 2 நிமிஷம் ஆச்சுன்னா கூட இன்னொரு பறவை தண்ணியில விழுந்து செத்துரும். இந்த செத்த பறவை நானா தான் இருப்பேன். சரியா? இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க தான் என் உயிர். ஓகே பாரு. இப்பதான்ப்பா வந்தேன். உங்களுக்கு கண்ணே தெரியாத வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு? பாருமா, ஒரு நல்ல காரியம் நடந்துமா. என்னப்பா? இல்லம்மா, உன்னை ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்பா என்ன சொல்றீங்க? சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. நான் அந்த சம்மதத்தை ஒத்துக்கிட்டேன். நானும் உங்க அம்மாவும் அந்த சம்மதத்தை ஒத்துக்கினால நீ ஒத்துக்கோ. அப்பா நான் தேவதாசை தான் காதலிக்கிறேன். அப்பா தேவதாசை தான் காதலிக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் தேவதாசன் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சொல்ற பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. சொல்றது கேளுமா. இங்க பாருமா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இப்பதான் ஏதோ குட்டிக்கான அடிச்சு ஒருத்தன் வந்திருக்காங்க. அவனையும் விரட்டி விட்டுறாத, சரியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இருந்தாலும் என் காதலை என்னால விட்டு கொடுக்க முடியாதப்பா. இருமா, இப்போ நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் நல்லா இருப்போம். உன் வீட்டுக்கு வந்தா பிரியாணி, சோறு, முட்டை எல்லாம் கொடுப்பேன் எங்களுக்கு. இல்லைன்னா கஞ்சி கோல கொடுப்பேன் எங்களுக்கு. சரிப்பா, நான் எங்க அத்தாண்ட கேட்டு சொல்றேன். யாருமா உங்க அத்தா? தேவதாஸ் தான். அப்படி சொல்லக்கூடாதுமா. கல்யாணம் ஆன பிறகுதான் அத்தா சொல்லணும், சரியா? நீ அவனை பேசிட்டு எனக்கு பதில சொல்லு. சரிப்பா, நான் கேட்டு சொல்றேன். ஐயோ, என்ன செய்ய இப்படி ஆயிட்டே. சரி, தேவதாச பார்க்க போவோம். ரொம்ப சுகமா இருக்கேன். இல்ல அப்படிலாம் பாத்தியா? நீ அந்த போய் சொல்ற. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். ஒரு காதலன்ட்டு இன்னைக்கு ஒரு காதலி போய் சொல்லக்கூடாது. ஏட்ட சொல்லாம நீ வேற ஏட்ட சொல்ல போற? ஒன்னும் இல்ல தேவதாஸ். எங்க வீட்டுல ஆக்சுவலி ஆக்சுவலி எங்க வீட்டுல எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேரேஜ்னா என்னது? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் என்னது கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அதைத்தானே உங்ககிட்ட சொல்றேன். அப்போ நீ ஏட்ட இத்தனை நாளா பழகுனது ஐஸ்கிரீம் நக்கி நக்கி சாப்பிட்டதுலாம் இல்லங்க, வீட்டுல எப்படி சொல்றாங்க, பணக்கார வீட்டு பிள்ளையா
நல்லா பண வசதி இருக்கான், பிரியாணி சோறுலாம் கிடைக்குமா? அப்ப நீ பணத்தை பார்த்து தான் நீ லவ் பண்ணியா? இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு சேரி உங்களால வாங்கி தர முடியுமா? அந்த கண்ணங்கடையில போயிட்டு கண்ணாங்கடையில சேரி வித்தான சேரி வாங்கி கொடுப்பேன், காதுல கம்மல் வாங்கி கொடுத்துருக்குன்னு பாக்குறது காணாது உனக்கு? பிளாட்ஃபார்ம்ல 2 ரூபாய்க்கு 4 வித்துது. முடிவா நீ என்ன சொல்ற? என்னால உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. படத்துக்கு போகும்போது மட்டும் கூட வர தெரியுது, லவ் பண்ணும்போது மட்டும் பக்கத்துல வந்து உட்கார தெரியுது, கடைசியில கல்யாணம் வரும்போது கலத்தி விட்டுட்டு போயிருது. அதெல்லாம் அறியாத வயசுல வந்தது, அதெல்லாம் பழசெல்லாம் இப்பெல்லாம் கிளறக்கூடாது. நீ என்ன சொல்லுது எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் கட்டினா உன்னைதான் கல்யாணம் கட்டுவேன், இல்ல தூக்கு போட்டு செத்தே போயிடுவேன். இல்ல தேவதாஸ், வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க, நான் என்ன பண்றது? என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல. மதில் மேல் போன மாதிரி நான் அங்கிட்டு குதிக்கவா இங்கிட்டு குதிக்கவான்னு நிக்கிறேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சு என் மேல போய் நான் உன்னை காப்பாத்துறேன். உங்ககிட்ட பணம் இல்லையே. பணம் தான் பிரச்சனையா? என்ன பண்றது தேவதாஸ், எங்க குடும்பம் அப்படி இருக்கு. நீ லவ் பண்ணும்போது குடும்ப சூழ்நிலை நம்ம 2 பேரும் பேச்சு வச்சு தான் லவ் பண்ணுவோம். இது என்ன புதுசா சொல்ற? அப்ப எனக்கு தெரியாதே, நீங்க டிப்பு டப்புமா அழகா இருந்தீங்களே. சரி சரி, நான் கிளம்புறேன். நான் கஷ்டம் தான் உங்களை கல்யாணம். முடிவா நான் சொல்றேன், நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். என்னால முடியாது தேவதாஸ், நான் செத்து போயிடுவேன். சாவு. கண்களிலே பதிந்ததினா கண்ணீர் விட்டு தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பெண்ணே உன்னால் முடிகிறதே.
கேட்டியாடா? என் உயிருக்கு இல்லை, என் உயிருக்கு இல்லை. ஏனென்றால் என் உயிருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது உன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளன்று. அது நிறைவேற்றப்பட்டது உன் திருமணத்தன்று. என் மரணம் உயிரற்று நடமாடிய என் உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் ஒரு நிகழ்வுதான். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் என்று சொல்வார்கள். உண்மைதான், எனக்கும் தெரியும் என் கல்லறையில். ஓ சபிக்கப்பட்ட காதலனே, உண்மையான காதலை இதயத்தில் சுமக்கும் ஒவ்வொரு காதலனுக்கும் இதுதான் முடிவா? அப்படி என்றால் அந்த சோகத்தை மாற்றுவது யார்? காதலனே, எச்சரிக்கையாயிரு. என் மரணம் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். பார்வதி போன்ற பெண்களின் கண்களில் தெரிவது சொர்க்கத்தின் வழி அல்ல, கல்லறையின் குழி. காதலனே, காதலை நம்பு, காதலியை நம்பாதே.